வணக்கம் மக்களே, நான் தான் அவங்க சுமதி. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, இந்தியா முழுவதும் பயங்கரமா பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் அண்ட் பயங்கரமான ஒரு ஷாக்கை கொடுத்த ஒரு விஷயத்த பத்தி தான் பேச போறோம். அதாவது இந்த தமிழ் சினிமா இருக்கு இல்லையா, நீங்க தயவு செஞ்சு இந்த நார்மலான படமே எடுங்க சரியா, எங்களுக்கு அதுவே போதும். இந்த த்ரில்லரு, சைக்கோ கொலை அத மாதிரிலாம் வச்சு தயவு செஞ்சு இனிமே எடுக்காதீங்க ஓகேவா. எங்களுக்கு இந்த குடும்பம் ஒரு கதமம் அண்ட் வீட்டுக்கு வீடு வாசப்படி, புருஷன் சொன்னா கேட்டுக்கணும், இந்த மாதிரி படங்களே எடுங்க போதும். டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸே இனிமே வேண்டாம். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த நாய்ங்க என்ன பண்ணுதுங்க அப்படின்னா, பொண்டாட்டி கூட சண்டைனா ஒரு 4 நாள் 5 நாள் பேசாம இரு, பிடிக்கலன்னா தள்ளி விலகி போயிடுங்க. 2 பொம்பளை பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பொண்டாட்டி மேல கோவம் இருக்கும் தான், இல்லைன்னு சொல்லல, அடிச்சிங்க பிடிச்சிங்க ஓகே ரைட்டு. ஆனா இதெல்லாம் பண்ணிட்டு அடிச்சு கொன்னு அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா துண்டு துண்டா வெட்டி அதை குக்கர்ல வேற போட்டு வேக வச்சு அதை அரைச்சு எலும்பை நசுக்கி எல்லாத்தையும் கலந்து தட்டமே தெரியாம கொண்டு போய் குளத்துல போட்டிருக்கான். இதுல நாய்ங்களுக்கு வேற சாப்பிட போட்டிருக்கானா. என்ன ஒரு காலகட்டத்துல என்ன ஒரு சொசைட்டில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியல. இந்த அளவுக்கு ஒருத்தன் பண்றான் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு சைக்கோவா இருந்திருப்பான் அண்ட் எந்த அளவுக்கு ஒரு சொசைட்டி போயிட்டு இருக்கு எனக்கு புரியல. பக்கத்து வீட்லலாம் என்னடா பண்ணீங்க, இங்கெல்லாம் சும்மா தாழ்ச்சா கூட அவங்க வீட்டுல பிரியாணி அப்படிங்கிற மாதிரி ஸ்மெல் வந்துரும். பக்கத்து வீட்லலாம் என்னடா பண்றீங்க, இப்ப பக்கத்து வீட்லலாம் அப்பார்ட்மெண்ட்லாம் யாரு என்ன பண்ற